அம்பினோர்க்கு நாயகியார் அம்பிகையால் துணை இருப்பார். கும்பிட்ட கைகளுக்கே கொற்றவையார் கோடி சுகம் தான் தருவார். எங்கள் தேனாண்டாள் பிள்ளையார் கோயிலுக்கு தானே போகணும்? ஆமாப்பா, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நான் கணபதி கோயிலுக்கு போறது வழக்கம்னு உனக்கு தான் தெரியுமே. இப்போ உங்களுக்கு பிரசவ நேரம், ஒரே இடியும் மின்னலுமா வேற இருக்குமா? இந்த சமயத்துல நீங்க கோயிலுக்கு போகணுமா? புயல் அடிச்சாலும் மழை பெஞ்சாலும் சரி, நான் கோயிலுக்கு போறதை மட்டும் நிறுத்த மாட்டேன்ப்பா. நீ போ. சுந்தரா, ஏன்பா வண்டியை நிறுத்திட்ட? வண்டியில ஏதோ ப்ராப்ளமா பாக்குறேன். சுந்தரம், நீ காரை ரிப்பேர் பண்ணி கொண்டு வா, எனக்கு நேரமாச்சு. கோயில் நட சாத்துறதுக்குள்ள நான் போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா. தெய்வ குழந்தை பிறந்தது. பாவிகளை அழிக்க பகவானே ஒரு தாய் வயிற்றில் பிறந்தார். அதர்மம் அழியவும் தர்மம் வாழவும் ஆண்டவன் செய்த லீலையல்லவா இது. சுவாமி, எனக்கு பிறந்த முதல் குழந்தை இது. என்
என் பிள்ளைக்கு நீங்க தான் பேர் வைக்கணும். நாகராஜன். எல்லாம் உங்க ஆசீர்வாதம் சுவாமி. சாமி, என்னைக்குமே உங்க முகத்துல சலனத்தை பார்த்ததில்ல. இந்த குழந்தைய பார்த்தது நீங்க கலங்கம் அடைஞ்சதுக்கு என்ன காரணம்? காரணம் இருக்கு. நான் பேர் வச்சனே, அந்த குழந்தை 3 பேரை கொல்ல போகுது. அதுல ஒரு ஆள் அந்த குழந்தையோட அப்பா. ஆசீர்வாதம் பண்றதுக்காக தான் என்கிட்ட இருந்து குழந்தைய இப்படி தூக்கிட்டு வந்தியா? நான் என்னமோ ஏதோன்னு பயந்தே போயிட்டேன். நீ சரியான தெனாலிராமனா இருப்ப போல இருக்க. அட, என்னைய போக விடாம தடுக்கிற? நீயும் என் கூட வரேங்கிறியா? ஐயோ பாவம், கவனிச்சுக்க யாரும் இல்லாம கஷ்டப்படுற போல இருக்கு. நீ ஒண்ணு கவலைப்படாத, இந்த பிள்ளையார் பக்த நான் இருக்கேன். நீ வா, எங்க வீட்டுக்கு போலாம். என்னங்க, பெட்ரூம்குள்ள வரும்போதே உங்களுக்கு இப்படி மூச்சு வாங்குது? சும்மா சுவரேறி குதிச்சுல வர. சுவரேறி குதிச்சிங்களா? எதுக்கு? நம்ம வால்பைய ராஜா கிட்ட ஒளியர் விளையாட்டு விளையாடலாம்னு சொல்லி ஏமாத்திட்டு வந்துட்டேன். அவன் வீடு பூரா என்ன தேடிட்டு வர 1/2 மணி நேரமா தான். அதுக்குள்ள நம்ம ஐயோ வால்பைய வந்துட்டானே. இப்ப என்ன பண்றது? கைத்திரி கைத்திரி, அவன் வந்து கேட்டானா நான் இங்க இல்லைன்னு சொல்லிட்டான். முட்டை முட்டைங்கிறான். மம்மி, டாடி இங்க வந்தாரா? இல்லையே, அவர் இங்க வரலையே. மொட்டை மாடியில இருப்பாரு, போய் தேடி பாரு. அதுக்கு எதுக்கு மம்மி டான்ஸ் ஆடுற? உள்ள இருக்கிற மூட்டை வச்சு கடிக்குது. மம்மி, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? மனுஷங்களுக்கு எத்தனை காலு? 2 காலு. 4 காலு இருந்தா அது கழுதையா இருக்கும். நீ எப்பமா கழுதையா மாறின? வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபா விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா அகஜானன பத்மார்க்கம் கஜானனம் மகர்நசம் அநேகதந்தம் ஏகதந்தம் பக்தானாம் உபாஸ்மஹே ஸ்ரீ மகா கணபதியே நமஹ. என்னம்மா, எப்பவும் போல விநாயகர் புராணம் தான் படிக்கிறியா? ஆமா ராஜா. உனக்கு விநாயகர் மட்டும்தான் பிடிக்குமா? எனக்கு எல்லா சுவாமியையும் பிடிக்கும். முக்கியமா அந்த ஐயப்ப சுவாமிய எனக்கு ரொம்ப பிடிக்கும். எதனால? தன் உயிரை பெருசா நினைக்காம தாய் சொல்ல மதிச்சு புலிப்பால் கொண்டு வர காட்டுக்கே போனானே, அதனால அந்த ஐயப்பனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓம் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல பிழைகளையும் குற்றங்களையும் பொறுத்து காத்து ரட்சிக்கும் காசி ராமேஸ்வரம் பாண்டி மலையாளம் அடக்கியாளும் ஓம் ஸ்ரீ ஹரிஹரசுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியே சரணமையப்பா. ஐயன் என்று சொன்னாலும் அப்பன் என்று சொன்னாலும் கையணைத்து காப்பாற்றும்
எனக்கு மட்டும் ஸ்ரீராமச்சந்திரனா ரொம்ப பிடிக்கும். எதனால? அப்பா சொன்ன தப்பாவே இருந்தாலும் அந்த சொல்லுக்கு கட்டுப்பட்டு ராஜ்யமே வேண்டான்னு வனவாசம் போனானே, அதனால அந்த ஸ்ரீராமர் எனக்கு பிடிக்கும். கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா சன்யா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவ்யம் தெய்வமாக்னிகம். அம்மா பேச்ச கேட்ட ஐயப்பன்னா உனக்கு ரொம்ப பிடிக்கும், அப்பா பேச்ச கேட்ட ராமர்னா இவருக்கு பிடிக்கும். ஆனா எனக்கு முருக கடவுளை தான் ரொம்ப பிடிக்கும். எதனால? அப்பனுக்கே பாடம் சொன்னானே, அதனாலதான் எனக்கு பிடிக்கும். துதிப்போர்க்கு வல்வினை போ, துன்பம் போ, நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பலித்து கதித்தோங்கும் நிஷ்டையும் கைகூடும். நிமலர் அருள் கந்த சஷ்டி கவசம் தனை. திருச்செந்தூர் வடிவேலனே, குன்றந்தனில் என்றும் குடிகொள்ளும் சிவபாலனே. கந்தாமுத்து குமரா திருச்செந்தூர் வடிவேலனே, குன்றந்தனில் என்றும் குடிகொள்ளும் சிவபாலனே. மயிலாடும் பயலூரில் திருப்புகழ் கொண்ட குருபரனே, மனதார துதிப்போர்க்கு வரங்களை அள்ளி கொடுப்பவனே. திருச்செந்தூர் வடிவேலனே, குன்றம் தனில் என்றும் குடிகொள்ளும் சிவபாலனே.
வெல்கம் ருத்ரா, வெல்கம். என்ன ரஞ்சித், என்னமோ போட்டோவை பார்த்து பைத்தியக்கார மாதிரி சிரிச்சுட்டு உட்கார்ந்துருக்கீங்க. என் கூட இவ்வளவு நாள் பழகியும் என் கருட சக்தி என்னன்னு தெரியாம பேசுற. ஆல் ரைட். சிறுத்தை புலியும் கரடியும் சண்டை போட்டு நீ பாத்திருக்கியா? அது நடு காட்டுல சண்டை போடும், நான் எப்படி போய் பார்க்க முடியும்? நீ எதுக்கு காட்டுக்கு போகணும்? இப்ப சிறுத்தை புலியும் கரடியும் இங்கே வந்து சண்டை போடும். இங்க? அது எப்படி? இப்ப பாரு. எப்படி இருந்தது ரஞ்சித்? இத்தனை நாளா ஏதோ ஷோக்காக கருட டாலர் கையில வச்சுட்டு இருக்கேன்னு நினைச்சேன். இன்னைக்குதான் அதோட சக்தியை கண்ணால பார்த்தேன். இந்த டாலர் என் கையில இருக்கிற வரைக்கும் என்ன யாரும் எதுவும் செய்ய முடியாது. சரி, சீக்கிரமாக. ஒரு முக்கியமான விஷயமா மிஸ்டர் மோகனை பார்க்கணும். ஹாய் மோகன். ஹலோ பார்ட்னர். வாங்க மேல போலாம். கீ நம்பர் 1. வாங்க ரஞ்சித். கீ நம்பர் 2. கீ நம்பர் 3. ருத்ரா, நம்ம வரணும் பாத்திட்டு சொல்லிட்டல. அச்சா, வெரி குட். என்னங்க, அவங்க 2 பேரும் யாரு? ஏன் அவங்க 2 பேரும் நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வராங்க? நீங்க அவங்களோட எங்கதான் போறீங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிறீங்களே. காயத்ரி, ஃபேமிலி பொறுப்பு என்னது, அதுல நான் தலையிடுறது இல்ல. பிசினஸ் பொறுப்பு என்னது, அதுல நீயும் தலையிடாத. ஓகே? சி. குருவே உருவே திருவே சரணம், திருவே உருவே குருவே சரணம், குருவே உருவே திருவே சரணம், சரணம் குருவே உருவே சரணம், குருவே குருவே. இவர் ஏன் செருப்பு வச்சு கும்பிடுறாரு? அவருக்கு குரு பக்தி அதிகம். இதுக்கு முன்னால இருந்த மேனேஜர் மேல இருக்கிற பாசத்தினால அவர் செருப்பு வச்சு கும்பிடுறாரு. அப்படியா? வேலையை செஞ்சு தொலைங்க. இன்னைக்கு ஆபீஸ்க்கு லேட்டு. எனக்கு ஒரு வங்காளி சண்டை. வங்காளிக்கா? நீ ஏன் தமிழ்நாட்டுல இருந்து வங்காளத்துல போய் சண்டை போடுற? ஐயா, அந்த வங்காளி இல்லங்க. வங்காளி வங்காளி, குடும்ப வங்காளி. ஓ, குடும்ப பங்காளியா? உன் வாயில தான் பாவே வராத. அது சரி, நான் காலையில நல்ல மூடா இருக்கணும்னா அருமையான மங்களகரமான ஒரு சினிமா பாட்டு பாடு. பாடுனா இருமுறை பாடு. வால் இருக்கும், பலம் இருக்கும், பசி இருக்காது, பஞ்சலையில் வாத்து வரும். என்னடா அது? வால் இருக்கும் வளம் இருக்கும், என்னடா பாட்டு? ஃபேமஸ் பாட்டுங்க. நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, சிவாஜி கணேசன் வடம். சிவாஜி கணேசன் வடமா? ஓ, சிவாஜி கணேசன் படத்தை தான் சிவாஜி கணேசன் வடம் கிழிஞ்சது போ. அது சரி, எங்க டைபிஸ்ட் பாமாவை காணோம்? அந்த ஒம்பளை ஆபீஸ்க்கே வரலைங்க. ஏயா, அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கா? 30 நாள் 15 நாள் தான் ஆபீஸ்க்கு வர்றான், மீதி 15 நாள் வர்றதே இல்ல. அவன் வீடு ஆபீஸ்க்கு பக்கத்துலானே. அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி, உடனே கையோட கூட்டு வா. என்ன நினைச்சிட்டு இருக்காவ? இதுல ஏன் ஊசியை குத்தி வச்சிருக்காங்க? இதுலதான் குத்தி வைப்பாங்க.
குட் மார்னிங் சார். என்னம்மா ஆபீஸுக்கு வந்திருக்கியா இல்ல நீச்சல் குளத்துக்கு வந்திருக்கியா? என்ன இப்படி பாத்ரூம்ல குடிச்சுக்கிட்டாங்கயா? பாத்ரூம்லயா? பாத்ரூம்லயா? நீங்க கூப்பிட்டதான் சொன்னாங்க, அப்படியே ஓடி வந்துட்டேன். நல்ல வேலை பாவாடையோட வந்திருக்கிய. இன்னைக்குதான் சார் பாவாடை கட்டிட்டு குளிச்சேன். எப்பவுமே இல்லாமதான் குளி. ஆதிவாசிகள் குடும்பம் போல இருக்கு. எங்க அப்பா கூட இலைய கட்டிட்டு தான் குளிப்பாரு. நல்ல குடும்பம். போம்மா, முதல்ல போய் இலைய கட்டிட்டு வா. இது சேலைய கட்டிட்டு வா. நான் வரேன் சார். ஆஹா. சுமாரியா ரசிக்க தெரியாத ஆளா இருக்க. செருப்படி வாங்க ஐயா. என்ன நினைச்சிட்டு இருக்க? எங்க அந்த கிழக்கு கிருஷ்ணனை காணா? அவர் வகுத்த கிழக்குன்னு கக்குசு போயிருக்காருங்க. நான் போய் கூட்டியாருங்க. வேண்டாம், நீ இங்கே இரு, அவர் அங்கேயே இருக்கு. அடுத்த வாரம் இன்ஸ்பெக்ஷன் வருது, எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டீங்கல்ல? எஸ் சார். பிரௌனியா? வா 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 வா. என்ன லெட்டர்? ஓ, சங்கர் கொடுத்தா? வெரி குட் வெரி குட். நீ போயிட்டு வா. வழக்கம் போல லீவ் லெட்டர் கொடுத்து அனுப்பிச்சிருக்க. சார், ஒவ்வொரு பௌர்ணமிக்கு சங்கர் லீவ் போடுறாரே, என்ன காரணம்? அதுதான் எனக்கும் புரியல. பௌர்ணமி அன்னைக்கு அவருக்கு என்ன பிரச்சனையோ? இதை சாப்பிடு. சங்கர், நீங்க இந்த வீட்டுக்கு குடி வந்து 6 மாசம் ஆச்சு. நீங்க படுற கஷ்டத்தை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். கடவுள் உங்களை போய் இப்படி சோதிக்கிறாரே. என்ன செய்யறது டீச்சர், எல்லாம் விதி. பெரிய பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டேன், சாந்தியை குணப்படுத்த முடியலையே. இதுக்கு மேலே நீங்க டாக்டரையும் மருந்தையும் நம்புறதுல பிரயோஜனம் இல்ல. நான் சொல்றபடி செய்யுங்க. இந்த ஊர்ல நாகாத்தம்மன் கோயில் இருக்கு, அங்க சாந்தியை கூட்டிட்டு போங்க. நிச்சயம் சாந்திக்கு குணமாயிடும். ஸ்டாப் இட். என் சாந்திக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டது காரணமே அந்த பாம்பு தான். இனிமே அந்த பாம்பை பத்தி என் முன்னால பேசாதீங்க. மம்மி, நான் ரெடி. ராஜா,
இது வரசத்தி விநாயகர் கோயில் பிரசாதம். இந்த எலுமிச்சம் பழத்தை பத்திரமா வச்சுக்கணும். இது உனக்கு பாதுகாப்பா இருக்கும். என்ன அப்படி பாக்குற பைத்தியம்? பையன் காசி ராமேஸ்வரம் போறான், எலுமிச்சை பழத்தை கொடுக்குறேன். அவன் ஜாலியா பிக்னிக் தானே போறான். அது இல்லைங்க. எது இல்லைங்க? ஒரு இடம் போல ஒரு இடம் இருக்காது. எலுமிச்சை பழம் கொண்டு போனா காத்து கருப்பு அண்டாம இருக்குங்க. கம்ப்யூட்டர் காலத்துல போய் காத்து கருப்புன்னு சொல்ற. ஆமா, நீ எந்த காலத்துல இருக்க? இல்லைங்க. நீ ராஜா, நீ புறப்படுற. மம்மி டாடா. டாடா. ராஜா, பாத்தீங்களா? போகும்போதே அவசரம் மாதிரி சறுக்குது. வேண்டாங்க, பையனை ஊருக்கு அனுப்ப வேண்டாம். மறுபடியும் ஆரம்பிச்சாச்சா? இத பத்தி மீட்டிங் போட்டு நிதானமா பேசலாம். டேய், உனக்கு டைம் ஆகுது, நீ புறப்படு. டாடா. ஏன்பா டிரைவர் வண்டியை நிறுத்திட்டேன்? நான் நிறுத்தல சார், தானா நின்னு போயிடுச்சு. இருங்க, என்னன்னு பாக்குறேன். டிரைவர், வண்டியில என்ன பாரிப்பார்? வண்டியில ஒண்ணு ரிப்பேர் இல்ல சார். ஆனா வண்டி ஏன் நின்னு போச்சுன்னு எனக்கு தெரியல சார். இப்ப என்ன பண்றது? பொழுது வேற போயிடுச்சு. ஒண்ணு செய்வோம், வீடுவோம். காலையில ஒரு நல்ல மெக்கானிக்கா கூட்டிட்டு வந்து வண்டியை ரிப்பேர் பண்ணிட்டு புறப்படுவோம். என்ன? ஆகட்டும் சார். ராஜாவுக்கு என்னாச்சு? டோன்ட் வரி மிஸ்டர் மோகன். குழந்தை எதையோ பார்த்து பயந்துருக்கான். அந்த ஷாக்ல அன்கான்சியஸ் ஆயிட்டான். இன்னும் கொஞ்ச நேரத்துல கண் முடிச்சிருவான். ராஜா, ராஜா, ராஜா. ராஜா, முகத்தை பார்க்க எனக்கு பிடிக்கல. எனக்கு பிடிக்கல. எனக்கு பிடிக்கல. ராஜா, டாக்டர், என் பையனுக்கு என்னாச்சு? அவன் கண்ணு நீல நிறமா மாறி இருக்கு. என்ன காரணம்? அதுதான் எனக்கும் புரியல. மிஸ்டர் மோகன், வெயிட் அண்ட் see. என்ன ராஜா வந்துட்டான். என்ன நெருங்கி வந்துட்டான். இந்த ஊருக்கே வந்துட்டாங்க. உனக்கு என்னாச்சு?
ராஜா, எங்கே அவனை காணோம்? ராஜா, ராஜா, நீ இங்கே இருக்க. உன்னை வீடெல்லாம் தேடி பார்த்தேன். தானமா என் வீடு? இது உன் வீடு. நான் இங்கதான் பிறந்தேனே, நீ தானமா சொன்ன. அப்ப என் பிறந்த வீடு இதுதானே? ஓஹோ, நீ அதை சொல்றியா? சரி, வா வீட்டுக்கு போலாம். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? வீட்டுக்குள்ள வேண்டாதவங்க கெட்டவங்க வந்தாதான் நீ வரவிடாம தடுப்ப. இப்ப என் பிள்ளையே தடுக்கிறியா? என்ன தைரியம் உனக்கு? மரியாதையா வழிய விட. இப்ப நீ வழிய விட போறியா இல்லையா? சொன்ன கேட்க மாட்டேன். உன்னை ஒரு புள்ள மாதிரி வளர்த்துட்டு இருக்கோம், எங்க வீட்டுல கலாட்டம் பண்றியா? என்னதான் இருந்தாலும் உன் புத்தி போவாது. மிருகம் மிருகம் தான். உண்மையிலேயே உனக்கு எங்ககிட்ட நன்றி விசுவாசம் இருக்குன்னா மரியாதையா என் பையனை விடு. இது என் மேல சத்தியம். என்னய்யா வெயில் இந்த அடி அடிக்குது? வெயில் அடிக்குது, வெயில் அடிக்குது. வெயில் அடிச்சா நான் என்னங்க பண்ணுவேன்? நான் வேணா வெந்நீர் சோடா வேண்டா? ஏண்டா, ஏற்கனவே வெயில் அடிச்சு நான் வந்து போயிருக்கேன். இதுல வெந்நீர் சோடா ஊத்தி என்ன வேக வைக்க பாக்குறியா? நீங்க வெந்நீர் சோடா. ஓ, பன்னீர் சோடாவத்தான் வெந்நீர் சோடாங்கிறியா? இவ்வளவு பெரிய வாயில அந்த பால் நுழைய மாட்டேங்குது. சார், குட் மார்னிங். என்னது குரல் கேக்குது? ஆளை காணா. கீழே குனிஞ்சு பாருங்க. என்னது முட்டி முகமாயிருச்சு? வேலை தேடி தேடி நான் சுருங்கி போயிட்டேன் சார். அப்படியா? ஆமா, எதுக்கு இந்த ஏணி? நான் எந்த வேலை செஞ்சாலும் ஏணி வச்சுதான் சார் செய்வேன். உனக்கு கல்யாணம் ஆயிருச்சா? அன்னைக்கு தான் இதை வாங்கினேன். புத்திசாலி, பொழைச்சுக்குவேன். சரி, நான் ஒரு வேலை சொல்றேன், சரியா? செய்யறேன் சார். கொஞ்ச நாளாவே எனக்கு படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. நடந்தா வருது. பாத்ரூமுக்கு போனா யூரின் வர மாட்டேங்குது. படுத்தா வருது. என்னது படுத்தாவா? இது ஒரு இம்சை. படுத்தாவா? அதனால டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணேன். அவர் என்ன சொன்னாரு? 40 டெய்லி மேய்க்கணும், அந்த புளிய டெய்லி குளிப்பாட்டணும், அந்த புளிய டெய்லி தொடச்சு விடணும், அந்த புளிய ஓ மடியில உட்கார வச்சு பால் கறந்து ஒரு டம்ளர் எனக்கு கொடுக்கணும். புளிய மடியில படுக்க வச்சு நான் பால் கறக்கணுமா? ஆமா. எங்க இங்க இருந்தவங்க காண? நீங்க என்னங்க உளிக்கு ஊல் கறக்கணும்னா யாரு இருவா? உளிக்கு ஊல் கறக்கணுமா? ஓ, புளிக்கு பால் கறக்கணுமா? ஐயோ, இவங்கிட்ட பாடுற பாடு பெரும்பாடு. ஆமா, அவங்கிட்ட நான் புளியா சொன்னேன். ஆமாங்க ஐயா. ஐயோ, ஆடுன்னு சொல்றதுக்கு போல உளின்னு சொல்லிட்டானே. உளி இல்லையா, உளி தப்பு, உச்சரிப்பு தப்பு. நீ எனக்கு உச்சரிப்பு சொல்லி கொடுக்குறியா? நீ எனக்கு உச்சரிப்பு சொல்லி கொடுக்குறியா? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படம் உழைப்பாளி ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படத்துக்கு போலான்னா இந்த மேனேஜர் லீவ் கொடுக்க மாட்டாரே. சோகமான நம்புற மாதிரி உருக்கமான ஒரு கதையை சொல்லி அவரை உருக்கிட வேண்டியதுதான். அதோ வர்றாரு. என்ன எச்சில் நாத்தம் அடிக்குது? பரவாயில்ல, ஏமா அழுகுற? மாமா செத்து போயிட்டாரு சார். எந்த மாமா? சொந்த மாமா? அட விட்டு தொலையா, அதான் மாமா செத்து போயிட்டாருல. மாமா எப்படிமா செத்தாரு? நேத்து வரைக்கும் நல்லாதான் இருந்தாரு, இன்னைக்கு பொட்டுக்கு மண்டைய போட்டாரு. ஒரே ஒரு நாள் லீவு கொடுங்க சார். ஒரு நாள் என்ன, காரியம் முடிக்கிற வரைக்கும் 16 நாள் லீவு தர்றேன். வாழ ஊத்திப்பாங்க. இது வாழு. ஓ, பாட சொல்றியா? நீ போமா, பாட ஊத்திட்டு வா. பாமா, நீ ஏன் பாடுத? நீங்க அழுறீங்க, அதான் கூப்பிட்டீங்க. பாமா, உனக்கு இவ்வளவு நெருங்கிய சொந்தங்கிற அந்த டெட் பாடிக்கு வந்து நான் மாலை போட வேணாமா? என்னது டெட் பாடிக்கு நீங்க மாலை போடுங்க? இனிமேல் தானே நான் டெட் பாடியை ரெடி பண்ணணும். ஜிஹெச்ல எத்தனையோ டெட் பாடி இருக்கு. எது
இனிமே தான் டெட் பாடியா ரெடி பண்ணணுமா? அது இல்லைங்க சார், பணத்தை குளிப்பாட்டி வஞ்சி மேல வடுக்க வச்சு பெஞ்சி மேல படுக்க வச்சு மாலை எல்லாம் போடணும் சார். ஆமா 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 ஆமா, அதுக்கு 1 hour ஆகும். நீ முன்னால போ, 1 hour கழிச்சு நான் வர்றேன். அதுக்குள்ள வாடி ரெடி பண்ணுங்க. டேய் நீ போமா, வாடி ரெடி பண்ணு. ஆச்சே செத்து வாடி. எக்கச்சக்கமா போய் சொல்லி எனக்கு மடக்கா மாட்டிக்கிட்டுமே. இப்ப டெட் பாடிக்கு எங்க போறதுன்னு எனக்கே தெரியலையே. ஹாய் மோகன், நான் தான் ருத்ரா பேசுறேன். ஒரு பெரிய பார்ட்டி நம்மகிட்ட இருக்கிற பொருளை வாங்க ரெடியா இருக்காங்க. அந்த பார்ட்டியை நெக்ஸ்ட் வீக் நம்ம மீட் பண்றோம். ஓகே மோகன், மோகன் நீ போன இன்னைக்கு பௌர்ணமி, வழக்கமா ராத்திரி யாரும் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுங்கோ. என்னது எந்த ஊர்லயும் இல்லாத அதிசயமா இருக்கு? ராத்திரி யாரும் வெளியே வரக்கூடாதுன்னு எதுக்கு தண்டோரா போடுறாங்க? நீ ஊருக்கு புதுசு இல்ல, அதான் இப்படி கேக்குற. இந்த ஊர்ல பாழடைஞ்ச ஒரு சிவன் கோயில் இருக்கு, அதுக்குள்ள யாரும் போக கூடாதுங்கிறது ஐதீகம். ஆனா தெய்வ சக்தி உள்ள ஒரு நாகப்பாம்பு மட்டும் ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கு அந்த கோயிலுக்கு போய் மாணிக்கத்தை கக்கி வச்சுட்டு சிவ பூஜை பண்ணும். அப்புறம் ஜோடி பாம்போட இன சேர்றது வழக்கம். அதை யாராவது பார்த்தா அவங்க உயிருக்கே ஆபத்து வந்துடும். அதனால பௌர்ணமி அன்னைக்கு யாரும் வீட்டை விட்டு வெளியே வர்றதில்ல. என்னதான் நினைச்சிட்டு இருக்க? எவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருக்க, காதலியே வாங்க மாட்டேன்றியே. அப்படி என்னதான் பிடிவாதம் உனக்கு? பால் கொண்டு வர ஏதோ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதுக்கு போய் இப்படி கோவிச்சுக்கிறியே. இப்ப நீ பாலை குடிக்கல நான் செத்து போயிடுவேன். அப்புறம் உன்னை யார் காப்பாத்துவாங்க? பாலை குடி. என்னையா பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, படம் வரைஞ்சிட்டு இருக்கேன். அது கழுத்துல பாம்பு போட்டுட்டு இருக்கேன். உன் எண்ணி அவரத்தை விட்டுட்டு பாம்பு வச்சு வித்த கட்ட ஆரம்பிச்சிட்டியா? இது வித்த காட்டுற பாம்பு இல்லையா, நாகபுரத்து தெய்வ நாகம். இந்த நாகராஜனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ, எதுக்கும் கொஞ்சம் தள்ளியே நில்லு. ஆமா,
ஏயா உனக்கு இந்த கோயில் குளம் இதுதான் படம் போட வருமா? எனக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி. ஐயோ, அப்ப என்ன படம் வரையா? இப்போ ஒண்ணு வரைகிறேன். போய் அப்படி நில்லு. சரியா? பெரிய கருமாரி என்ன நினைப்பா பாம்போட போஸ் கொடுக்குற. முதல்ல அதை இறக்கி விடு. ரெடி? அப்படியே நில்லு. படம் போடுறேன், வந்து பாரு. யோ, என்னையா இது? குளிக்கிற ட்ரெஸ்ல அசிங்கமா படம் போட்டிருக்க. என்ன சில்க் நினைச்சியா? யோ, என்னையா இது? முட்டிக்கு மேல மச்சம் வச்சிருக்க. எனக்கு அங்க மச்சம் இருக்குன்னு உனக்கு எப்படியா தெரியும்? எனக்கு சாமுத்திரிகா லட்சணம் தெரியும். ஒருத்தரோட முகத்தை பார்த்தாலே போதும் எங்க மச்சம் இருக்குன்னு கரெக்டா சொல்லிடுவேன். மச்சத்தை பத்தி மட்டும்தான் தெரியுமா இல்ல மிச்சமும் தெரியுமா? எனக்கு எல்லாமே தெரியும். ஐயோ, கட்டிக்கு போறவருக்கு மட்டும் தெரிய வேண்டிய ரகசியத்தை நீ தெரிஞ்சுக்கிட்டியா? இப்ப நான் என்னையா செய்வேன்? பேசாம என்ன கட்டிக்க. என்னது? அது சாமுத்திரிகா லட்சணப்படி தொடையில மச்சம் இருக்கிற பொண்ணுக்கு நெஞ்சில மச்சம் இருக்கிற ஆம்பளை தான் புருஷனா வருவான்னு சொல்லுவாங்க. எனக்கும் நெஞ்சில மச்சம் இருக்கு, வேணா பாரு. ஆம்பளை பொம்பளையா மாறுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். என்னோட பாவாடை தாவணி எப்படி பேண்ட் ஷர்ட்டா மாறிச்சு? ஐயோ, இந்த ஜட்டியோட ஊருக்குள்ள போனா அவன் கல்லால் அடிப்பான். ஆபத்துக்கு பாவம் இல்ல, பேசாம இதே கட்டிக்கும். நாகபுரம் ஊர்ல ஒரு சக்தி உள்ள பாம்பு இருக்கு. அது பௌர்ணமி அன்னைக்கு மாணிக்கத்தை கட்டி வச்சுட்டு சிவபூஜை பண்றது வழக்கம். எப்படியாவது அந்த மாணிக்கத்தை நம்ம எடுத்துட்டு வந்துட்டோம்னா கோடீஸ்வரன் ஆயிடலாம். இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு நீங்களே போய் அந்த மாணிக்கத்தை எடுத்துட்டு வர வேண்டியதானே? அதுக்கு எங்களை கூப்பிட வேண்டிய காரணம்? எப்படிப்பட்ட பாம்பும் உன் கருட சக்திக்கு பயப்படும், அடங்கி போயிடும் கேள்விப்பட்டேன். அதான் உன்னை பாத்திரம் வைக்கலாம்னு முடிவு பண்ணேன். உன்னையும் நான் பாத்திராக்கிட்டேன். ஏன் தெரியுமா? வெளிநாட்டுல இருக்கிற ஸ்மக்லர்ஸோட உனக்கு நிறைய டீலிங்ஸ் இருக்கு. உன்னை வச்சுதான் அந்த மாணிக்கத்தை நான் விற்க போறேன். மிஸ்டர் மோகன், எங்க பங்கு எவ்வளவு? 3 பேருக்கும் ஈக்குவல் ஷேர். உங்களை எப்படி நம்புறது? உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு தொழில் செஞ்சு பழக்கம் இல்ல. இதான் முதல் தடவை. நான் செய்யற பிசினஸ் எனக்கு 25 லட்சம் லாஸ் ஆச்சு. அந்த விஷயம் வைஃப்க்கும் தெரியாது. அந்த லாஸ் நான் ஈடுகட்டேன்னா என் மானம் மரியாதை எல்லாமே போயிடும். அதுக்கு இது தவிர எனக்கு வேற வழி தெரியல. ஓகே, நாளைக்கு பௌர்ணமி. நாளைக்கே நாகபுரம் போறோம். இதனால நாகபுரம் ஜனங்களுக்கு சொல்றது என்னன்னா, இன்னைக்கு பௌர்ணமி, வழக்கமுறை ராத்திரி யாரும் விட்டு விட்டு வெளியே வரக்கூடாதுங்கோ.
யாரோ வந்துட்டாங்க. கமான் கமான். என்னடா? எங்க கூட்டிட்டு போற? எங்கடா? கைய விடுறா, கைய விடுறா. என்னடா? என்ன இது? போட்டோக்கு பாம்பு குத்துன மாதிரி அடையாளம் இருக்கு. நீல நிறமா வேற மாறி இருக்கு. நில ராஜா ட்ரெஸ் மாத்துற ரூமுக்கு இவன் எதுக்காக போறா? ராஜா ரூமுக்குள்ள பாம்பு தோல் எப்படி வந்துச்சு? ஐயோ, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல தெனாலிராமா. ராஜா. ஓஹோ, ராஜா பேர் எழுத கத்துக்கிட்டேன்னு சொல்ல வரியா? அதுக்கு இதுவாடா நேரம்? ஐயோ ஐயோ ஐயோ. நீ என்ன மாதிரியே தலையில எடுத்துக்கிறியா? உன்ன வந்து கவனிக்க. இதான் போட் ஹவுஸ். நீங்க காஷ்மீருக்கு போனா இந்த மாதிரி நிறைய வீடுங்க அங்க பார்க்கலாம். இப்ப நீங்க எல்லாரும் அவங்க உங்களுக்கு பிடிச்ச படத்தை போட்டு காட்டணும். ஓகே சார். நீ என்ன படம் போட்டிருக்க காட்டு. என்னடா அது உன்னையே வரைஞ்சிருக்க? திருஷ்டி பொம்மை மாதிரி இருக்கு. எது பரவாயில்ல. ராஜா, நீ என்ன படம் போட்டிருக்க? புட்டுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் நாகாபுர கோயில் புட்டாச்சே. நீ நாகபுரம் போயிருக்கியா? நாகாபுரத்துல இருந்து தானே நான் வந்திருக்கேன். என்ன சொல்ற? நாகாபுரத்துக்கு எக்ஸ்கர்ஷன் போயிட்டு வந்தேன்னு சொன்னேன். ஓஹோ. சார், எனக்கு ஒரு ஆசை. என்ன? எல்லார் படத்தையும் நீங்க வரையறீங்க, உங்க படத்தை நான் வரையட்டுமா? என்னது? என்ன நீ படம் வரைய போறியா? சரி, போடு. படம் வரைஞ்சிட்டேன், பாருங்க.
என்னது எனக்கு சேலை கட்டியிருக்க? என் நெஞ்சில மச்சம் இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு சாமுத்திரியா லட்சணம் தெரியும். முகத்தை பார்த்தே எங்கெங்க மச்சம் இருக்கோ கரெக்டா சொல்லிடுவேன். என்ன பார்ட்னர், என்ன பெருமூச்சு விடுறீங்க? இன்னும் இது நம்ம கையை விட்டு போக மாட்டேங்குதுன்னா? டோன்ட் வரி மோகன், இன்னைக்கு இந்த மாணிக்கத்தை வாங்க போறவன் இன்டர்நேஷனல் கோடீஸ்வரன். எஸ், இன்னையோட நம்ம பிரச்சனை தீர போகுது. ராஜா, நீ ஸ்கூலுக்கு போறிய? எப்ப வீட்டுக்கு வந்த? எப்போவோ வந்துட்டேன். ஏன்? என் பொருள் ஒண்ணு திருட்டு போயிடுச்சு. அது தேடிக்கிட்டு நான் இங்க வந்தேன். தொலைச்சி எடுத்து விட்டுட்டு இங்க வந்து தென்ன கிடைக்குமா? ஆத்துல விழுந்தத அங்கேயே தேன்னா கிடைக்குமா? அது போக்குல போய்தான் எடுக்கணும், தெரியுமா? அது சரி, பொருள் கிடைச்சிருச்சா? பக்கத்துலதான் இருக்கு, கூடிய சீக்கிரமே கிடைச்சிடும். எங்களுக்கு டைம் ஆச்சு, நாங்க போறோம். கரெக்ட், நீங்க போறதுக்கு டைம் வந்துச்சு, போங்க. பார்ட்னர், உங்க சன் ரொம்ப ஸ்மார்ட். சேட்ஜி, நாம அனுப்பிச்ச ஸ்மக்லிங் கூட்ஸ் ஹாங்காங் போய் சேர்ந்துருச்சு, மெசேஜ் வந்திருக்கு. பகுத் அச்சா. நாம இதுவரைக்கும் ஆயிரக்கணக்கான பாம்புகளை கொன்னு அதோட தோலை ஃபாரினுக்கு கடத்தியிருக்கோம், பாய்சனையும் அனுப்பிச்சிருக்கோம். ஆனா இதுவரைக்கும் பாம்பு சம்பந்தப்பட்ட ஒன்னே ஒன்ன விட்டு வச்சிருந்தோம். இன்னைக்கு அதையும் செய்ய போறோம். அது என்ன சேட்ஜி? 3 பேர் சேர்ந்து ஒரு சக்தியுள்ள பாம்பை கொன்னுட்டு அதோட மாணிக்கத்தை கொள்ளையடிச்சுட்டாங்க. இப்ப அத நம்ம கிட்ட விக்க வர்றாங்க. மாணிக்கத்துக்கு கோடிக்கணக்கான விலை சொல்லுவாங்களே. பைத்தியக்காரா, நாம அதை விலை கொடுத்தா வாங்க போறோம்? அந்த 3 பேரையும் சுட்டு கொன்னுட்டு அத நாமே அமெரிக்காவுக்கு கடத்த போறோம். பாட்டி வந்தாச்சு, நீ போய் பிளைட் டிக்கெட் ஏற்பாடு பண்ணு. சரி. போ. மோகன், நான் அமெரிக்கா, நீ யமலோகம். எடுத்து வந்திருக்கீங்க. இது டீ. நான் போய் பணத்தை எடுத்துட்டு வந்துடுறேன். பணமா வேணும்? இவ்வளவு எங்கதான் வச்சேன்? என் மாணிக்கத்தை நீ கட்டிட்டு போக போறியா? என் மாணிக்கத்து மேல ஆசைப்பட்டாங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்கள உயிரோடு விட மாட்டேன்டா. சேட் தற்கொலை பண்ணிக்கிட்டார். ஒரே குழப்பமா இருக்கு. மாணிக்கத்தை நம்ம யாருக்கிட்ட விற்க வந்தாலும் அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆபத்து. காரணம் என்னன்னு தெரியல. Come on, let's go. இப்படி விளக்கலைய. யோ எங்க மேனேஜர் வர நேரமாச்சு, தயவு செஞ்சு படுத்துக்கோயா. அப்படி சொல்லு. மாமா மாமா மாமா, எங்க பாடி? ஜாக்கெட்டுக்குள்ள போட்டிருக்கேன் சார். நான் உள்பாடியே கேட்கல, டெட் பாடியே கேட்டேன். கலாங்க தவிக்கிட்ட டை. ஓ டை. அழாதீங்க ஐயா, அழாதீங்க. வாடகை நான் கட்டுறேன். வாடகை கட்டுறியா? ஓ பாடையை கட்டுறியா? சும்மா இருயா. சொந்தக்காரங்களே காணா. பாமா, எங்கம்மா சொந்தக்காரங்க? அது பஸ்ல ஸ்ட்ரைக் இல்ல சார், அதனால யாருமே வரல சார். ஐயோ, இத தூக்க 4 பேர் வேணுமே. இத தூக்குறதுக்கு 4 பேர் வேணுமா? ஒரு ஆள் போதாதா? புரிய சுருட்டு. இந்த வீட்டுல இருந்தது ஒரே ஆம்பளை, அதுவும் மூதேவி செத்து போச்சு. அப்படின்னு அந்த சுருட்டை குடிச்சது யாரு? நான் தான் சார்.
எது கும்பலா சுருட்ட குடிக்கிறதா? இது என்ன பிரமாதம், நான் கஞ்சாவே அடிச்சிருக்கேன். அதான் இது மண்டைய போட்டுச்சா? மண்டையா அது மண்டை ஓடு. இப்ப இருமுனது யாரு? நான் தான் சார். ஆம்பளை குரல்ல இருமுன சத்தம் கடிச்ச. எனக்கு அப்பப்ப ஆம்பளை தொண்டை வருமே. தொண்டை மட்டும் தானே? ஆமா சார், நீங்க மாலையை போடுங்க சார். எனக்கு இப்ப ஒரு உண்மை தெரிஞ்சாகும். பணத்து வாயில இருந்து புகை வருது, அது எப்படி? அது ஒண்ணு இல்ல சார், எங்க மாமா இன்ஜின் டிரைவரா இருந்தாரா, அப்ப உள்ள போன புகையெல்லாம் இப்ப மொத்தமா வெளியே வந்துகிட்டு இருக்கு, அவ்வளவுதான். ஓஹோ, உடம்பு விட்டு ஆவி ஓகும் சொல்லுவாங்களே, அதுதானா இது? வந்தமா மாலையை போட்டமா போனமா இல்லாம அறுக்கிறானுங்களே. ஐயா, மறுபடியும் அதே குரல். மறுபடியும் நான் தான். எனக்கு தெரியுமே, உனக்கு தான் அப்ப ஆம்பளை குரல் வரும்னு. ஒரு பெரிய தப்பு நடந்து போச்சு. என்னங்க? பணத்தை படுக்க வைக்கும் போது பணத்தினுடைய தலை தெற்கு பக்கம் இருக்கணும், இது வடக்கு பக்கம் இருக்கே, எப்படி? அது எங்க முறைப்படி வடக்கு பக்கம் தலை வைக்கிறது. இல்ல தெற்கு. இல்ல வடக்கு. தெற்கு. வடக்கு. தெற்கு. வடக்கு. தெற்கு. வடக்கு. தெற்கு. வடக்கு. தெற்கு. வடக்கு. என்னப்பா வனம் கவுந்திருக்குங்க? வனம் கவுந்துருச்சா? ட்ரெயின் தான் கவரும், பஸ் தான் கவரும், இங்க பணமே கவுந்துருச்சா? இங்க வாருங்க. எங்க வாக்கு? அப்ப பணம் குப்பரா படுத்திருக்கு, ஒருவேளை கோவிச்சுக்கிச்சா? இல்லைங்க, அது ஆரம்பத்துல இருந்து அப்படிதான் படுத்திருக்கு. நீங்க சொன்னது ஓய், எனக்கு என்னமோ ஆரம்பத்துல இருந்து தலையில படுத்த மாதிரி தான் தெரியுது. ஆக மொத்தத்துல இது பணம் தானே? பணமே தாங்க. சார், நீங்க தான் மாலையை போட்டீங்கல்ல, தயவு செய்து ஆபீஸ் புறப்படுறீங்க. நோ 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 நோ, உனக்கு தான் யாருமே சொந்தம் இல்லைன்னு சொன்னீங்க, அதனால நானே சுடுகாடு வரைக்கும் வந்து இந்த பணத்தை எரிச்சுட்டு தான் திரும்பி வருவேன். ஐயோ, என்ன எரிக்காம விடமாட்டாங்க போல இருக்க, ரொம்ப சுடுமே. யார் அலம்புறது? பாத்திர கடைக்காரி. சும்மாரியா அலம்புறது புலம்புறது? எனக்கு தெரியும், உனக்கு தான் அப்பப்ப ஆம்பளை குரல் வருமே. ஆமே, கரெக்ட். எஸ் சார், சுடுகாட்டுல அந்த கட்டையெல்லாம் வச்சு இருக்க ரொம்ப லேட் ஆகும், நீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் ஆபீஸ் புறப்படுறீங்களா? நோ 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 நோ, இப்ப கட்டையும் தேவையில்லை, மட்டையும் தேவையில்லை, புதுசா ஒரு மிஷின் வந்திருக்கு. இந்த டெட் பாடியை கொண்டு போய் அதுக்குள்ள விட்டா போதும், 5 நிமிஷத்துல சாம்பல் வந்துடும். 5 நிமிஷத்துல சாம்பலா? இது யாரு? ஐயோ, டூப்ளிகேட் மாமா நிஜமாவே செத்து போயிட்டாரு. டூப்ளிகேட் மாமாவா? ஆமாமா சார், இவரை பணமா நடிக்க கூட்டு வந்து அதிர்ச்சியில போட்டுட்டு போயிட்டாரு. ஐயோ, வாரிசுக்கு தெரிஞ்சா நம்ம 3 பேரும் மாட்டிக்கிறோமே. வாரிசா? ஓ, போலீஸா? அதுக்கு ஒரு வழி பண்றேன், 3 பேருமா சேர்ந்து இந்த பணத்தை தூக்கி போய் ஒரு ஏற்பாடு பண்ணிருவோம். மனுஷங்க என்ன மறந்து போயிட்டாங்க, ஆனா நீ மட்டும் என்ன நல்ல ஞாபகம் வச்சிருக்கியே. சங்கர், இன்னைக்கு லீவ் போடலையா? எதுக்கு? இன்னைக்கு பௌர்ணமியாச்சே. இன்னைக்கு பௌர்ணமியா? விலங்கு மாட்ட வேண்டிய அவசியமே இல்ல. விலங்கு மாட்டலைன்னா என்ன ஆகும் தெரியுமா? தெரியும். இவங்க பைத்தியமானதுக்கு என்ன காரணம், அது எப்படி குணப்படுத்தணும், அது எல்லாமே எனக்கு தெரியும். ஸ்கூல்ல நாகாபுரத்தை பத்தி சொன்னேன், அங்க நடந்த சம்பவத்தை ஞாபகப்படுத்துற மாதிரி பேசினேன். இப்ப எல்லாமே தெரியுங்கிற, அப்படின்னா உண்மையில நீ யாரு? நீ யாரு? நானா? நாகர்முடி மேலிருக்கும் நாகராஜன் நான், நாவாயிரம் கொண்டாடிடும் ஆதிசேஷன் நான். சிரத்தில் உள்ள மாணிக்கத்தின் ஜோதியை கொண்டு சிவபூ
சுவாமியை கொண்டு சிவ பூஜையை செய்வேன் சிவராத்திரி அன்று. அந்த நாளில் நான் தான் ஸ்ரீராமன் தம்பியானேன். பாலாழி தன்னை கடைய தாம்பு கயிறு ஆகினேன். ராஜா ராஜா ராஜா, இந்த பக்தியை தேடி வந்துட்டியப்பா. பக்தியை மட்டும் இல்ல, பாவிகளையும் தேடித்தான் வந்திருக்கேன். ராஜா என்ன சொல்ற? என்ன துடிக்க துடிக்க பண்ணவங்கள பழிக்கு பழி வாங்க போறேன். ராஜா, அம்மா, யாருக்குமா பால் கொண்டு போற? டேடிக்குடா. என்கிட்ட கொடுமா, நான் கொண்டு போய் கொடுக்கறேன். சரி, கொண்டு போ. விஷம் கலந்து இந்த பாலை கொடுக்க போறேன். என் முதல் விரோதிய தீர்த்து கட்ட போறேன். என்னாச்சு? ஏன் பால் டம்ளர் கீழே போட்ட? அது அது சரி விடு. நீ ஆசையா பால் கொண்டு வந்திருக்க. உன் ஆசை பாதியிலே நிராசை ஆயிடுச்சு. பரவாயில்ல, வா. கண்ணத்தை பாரு, ஒரு லாரி டாங்கி தண்ணி நிக்கும் போல இருக்கு. ஏங்க, எதுக்கு வனத்துக்கு போய் வவுறு போடுறீங்க? இவன் உயிரோட இருக்கும் போதே டெட் பாடி மாதிரி இருப்பான். இப்ப செத்து போயிட்டான். அப்படியே கொண்டு போனா யாரும் சந்தேகப்படுவாங்கல்ல. அதனாலதான் பவுடர் போட்டு அழகுபடுத்துறேன். தூக்குங்க. ஏங்க, இத தூக்கிக்கிட்டு இப்ப நம்ம எங்க போறோம்? திருத்தணி, திருப்பதி, கடைசியா பழனி போய் மொட்டை அடிச்சிட்டு வர. தூக்குங்கண்ணா. எந்திரியா. ஓ, இதான் பணமாச்ச. ஒரு காலம் கேக்குங்க. ஆப்பு கோலா ஐலச்சா, கொக்கோ கோலா ஐலச்சா, ஜிம்கானா ஐலச்சா, ரவுண்டானா ஐலச்சா, மவுண்டானா ஐலச்சா. ஏங்க எல்லாம் அதுல கிடையாதுங்க. நான் சொல்றது சொல்லியா? அது என்ன திருக்குறளா மாத்தி சொல்லக்கூடாதுங்கிறதுக்கு? ஐலச்சா நான் சொன்னா கொக்கோ கோலா ஐலச்சா, கொக்கோ கோலா ஐலச்சா. டோல் டக்கி டால் டக்கிமா என் கங்கம்மா இடுப்புக்குள்ள மடுவ வாரமா. நக்கடி நக்கடி நக்கடி. நிறுத்துங்க. இங்க என்ன ஒளி ஒளிமா காட்டுறாங்க? ஆளுக்கு ஆளு டான்ஸ் ஆடிக்கிட்டு. அது ஒண்ணு இல்ல, பணத்தை பார்த்ததும் சுடுகாடு ஞாபகம் வந்துருச்சு, அதான் ஆடிட்டான். அதை விடுங்க. இந்த டெட் பாடி எப்படி டெலிவரி பண்றதுன்னா? டெலிவரியா? இது என்ன பிரசவமா? ஏங்க, எனக்கு ஒரே டயர்டா இருக்கு. நான் வாயை போட்டு வடுக்க போறேன். வாயை போட்டு வடுக்க போறியா? எங்க வாயை போட போற? எங்க வடுக்க போற? அது ஒண்ணு இல்லைங்க, அந்த ஆளுக்கு பா வராதுல்ல, பாய போட்டு படுக்க போறேங்கிறத அப்படி சொல்லி தொலைக்கிறான். ஓஹோ, நீ வாயை போட்டு பாய போட்டீங்கன்னா 2 பேர்ல யாரு போனோம்னே தெரியாம போயிடும். இந்த குட்டி சட்டையன் இங்க வந்தான். எனக்கு ஒரு வேலை கொடுங்க சார். யோ, வேலை கேட்கிற இடமாயா அது? நீ வேலை கேட்கற நாடி வாங்கணுமாயா? இனிமேல் நீ வேலையை கேட்க கூடாதாமா. சரி, வேலை கேட்கிறேன். சார் யாரு? ரொம்ப முக்கியம். எங்க மாமாயா. மாமாவா? வாய் பழந்து பழந்தபடியே இருக்க. அது ரொம்ப பெருசா கொட்டாய் விட்டாரு, அப்படியே நின்னு போச்சு. உதயா, நான் உதைக்கவே இல்ல.
ராஜா வா போலாம். ராஜா என்னப்பா உடம்பெல்லாம் காயம்? கழுகு அடிச்சிருச்சுமா. கழுகு அடிச்சிருச்சா? கிரவுண்ட்ல விளையாட போயிருக்கான். எங்க இருந்து வந்ததுன்னு தெரியல. அந்த கழுகு பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லவேளை நான் பார்த்து காப்பாத்திட்டேன். ரொம்ப தேங்க்ஸுங்க. இட்ஸ் ஆல் ரைட். கூட்டிட்டு போய் மருந்து போடுங்க. பாப்பா வா. ப்ரௌனி வா. நீங்க டிராயிங் மாஸ்டர். ராஜாவை வீட்டுல விட்டுட்டு போலான்னு வந்தேன். I see. ஆமா சாந்தி, நான் பார்த்த அந்த ஆளு நாகத்தை கொண்டு மாணிக்கத்தை கொள்ளையடிச்ச 3 பேர்ல ஒருத்த மாதிரியே இருந்தான். யாரவே? ராஜாவோட அப்பா. பார்த்தா ஜென்டில்மேன் மாதிரி இருக்காரு. ஆனா எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்கு. ப்ரௌனி, ப்ரௌனி. ப்ரௌனி, இந்த போட்டோ ஏன் போடுங்க? சாந்தி, என்னங்க? அன்னைக்கு ஜீப்ல தப்பிச்சு போனது ராஜாவோட அப்பா தான். அட பாவி, அவனை பழி வாங்கறதுக்காகத்தான் நாகராஜா ராஜா உடம்புக்குள்ள வந்திருக்கான். எனக்கு உங்களோட விளையாடுறதுன்னா ரொம்ப இஷ்டம். அப்படியா? சரி, நம்ம கண்ணாமூச்சி விளையாடலாம். நான் கண்ணை கட்டுக்கிறேன். ரெடி? நீ போய் ஒளிஞ்சுக்க. ஓகே. ராஜா, நீ எங்க இருந்தாலும் நான் உன்னை பிடிக்காம விட மாட்டேன். என்னப்பா, என்னாச்சு? இந்த தெனாலிராமனுக்கு வெறி பிடிச்சு போச்சுமா. வேணும்னா என்ன தள்ளி விட்டான். தப்பு பண்ணிட்டு அழறியா? உன்னை பிள்ளையார் சக்தின்னு நினைச்சு என் வீட்டை கூட்டிட்டு வந்த. இப்போ என் பிள்ளைய அழிக்கிற சக்தியா மாறிட்டியா? நீ வா ராஜா. என்னடா அடிவாங்க வச்சவனே வந்து அதுக்கு மருந்து போடுறானேன்னு பாக்குறியா? நீ பிள்ளையார் சக்தி, நான் நாக சக்தி, நாம அண்ணன் தம்பியாச்சே. அந்த பாசம் போயிடுமா? பாவம் செஞ்சவங்கள பழிவாங்கிறது தானே தர்மம். அதுக்கு நீயே தடையா இருக்கலாமா? எனக்கு துணையா இருக்க வேண்டிய நீயே வினையா மாறலாமா? தயவு செஞ்சு என் வழியில குறுக்க நிக்காத. விரோதிக்கு உதவி செய்யற தப்பு பண்ணாத. தெனாலி ராமானி தப்பு பண்ணாது, தம்பினா அண்ணனி தடுத்து நிற்காது. ஔவையாருக்காக ஆத்திச்சூடி கொண்டு ஆடி ஆடி வந்து பேர போல நின்று சின்ன தம்பி என்ன மட்டும் சீண்டலாகுமா? சிக்கு பங்கு சிக்கு பங்கு சிக்கு பங்கு சிக்கு பங்கு சிக்கு பங்கு சிக்கு பங்கு
ஏங்க வனத்துக்கு வாய் உழந்தபடி இருக்க, இதுக்கு ஏதாவது வழி பண்ணக்கூடாதா? வனத்துக்கா? ஓ பணத்துக்கா? ஒரு வழி பண்றேன். ஆமா, இங்க ஒரு சுருட்டு இருந்துச்சு. இங்க அது ஒண்ணுதான் இருந்துச்சு, அதை நான் காலி பண்ணிட்டேன். கருப்பாவும் இருந்தவே கூடாது. ஏப்பா உங்ககிட்ட ஏதாவது இருக்கா? என்கிட்ட வீடு இருக்கு. வீடியா? இவ்வளவு நேரம் இங்கே இருந்த ஆஸ்பத்திரி போ. அது இல்லங்க இது. ஓ வீடியா? உங்களுக்கு நான் சொன்ன வாலிசா? அது இல்லைங்க. போலீஸ் போலீஸ் பணம் என்னதில்ல. அப்படியே நிக்கணும். இவரை எங்க கூட்டிட்டு போறீங்க? எங்க மாமா சுடுகாட்டை சுத்தி பார்க்கணும்னு சொன்னாரு, காட்டுறதுக்காக கூட்டிட்டு போறேன் சார். கேணைன்னு நினைச்சீங்களா, அம்மாஞ்சின்னு நினைச்சீங்களா, இல்ல திருக்கணுதான் நினைச்சீங்களா? எனக்கு எல்லா உண்மையும் தெரியும். உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சா? எஸ் எஸ். இவரை ஏன் சுடுகாட்டு கூட்டிட்டு போறீங்கிறதும் எனக்கு தெரியும். அதுவும் தெரிஞ்சு போச்சா? எஸ். இவர் வாயில இருக்கிற பீடியை பத்த வைக்க நெருப்பு இல்ல, அந்த நெருப்பு எடுக்க இவரை சுடுகாட்டு கூட்டிட்டு போறீங்க. இப்ப அங்க ஒரு பணம் எரிஞ்சுகிட்டு இருக்கு. ஆமை கரெக்ட்? ஐயோ, நீங்க கூடிய சீக்கிரம் டிஐஜி ஆயிருவீங்க. தேங்க்யூ. கம்ப பிடிங்க. நானே பத்த வைக்கிறேன். பத்த வைக்கிறதெல்லாம் போலீஸ்காரங்க கில்லாடியாச்சே. இப்ப எப்படி? ஐயோ, நீங்க ஐஜியாவே ஆயிருவீங்க. தேங்க்யூ. கம்ப கொடுங்க. குடிங்க. என்ன யாராலும் ஏமாத்த முடியாது. நல்ல இங்கிலீஷ். என்ன நிலவ காணா? ஐயோ கம்புங்க, கூப்பிடுங்க. அவரை கூப்பிடாத, வம்பு வந்துடும். மாணிக்கத்தை வித்தா பல லட்சம் ஷேர் கிடைக்கும், அதை வச்சு ஃபாரின்ல செட்டில் ஆகலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் அந்த மாணிக்கத்தை விற்கவே முடியலையே. எனக்கு என்னமோ அந்த மோகன் மேலதான் சந்தேகமா இருக்கு. அவன் தான் அந்த மாணிக்கத்தை விற்க விடாம சதி பண்றான். நம்மளை ஏமாத்திடுவானோன்னு நினைக்கிறேன். அவன் நம்மளை ஏமாத்துறதுக்கு முன்னால அவன் கையில இருக்கிற மாணிக்கம் எப்படியாவது நம்ம கைக்கு வரணும். டோன்ட் வரி, அதுக்கு என்கிட்ட ஒரு மாஸ்டர் பிளான் இருக்கு. காயத்ரி, ஹலோ. மோகன், அனாவசியமா நீ உன் பொண்டாட்டிய வீடு பூரா தேடி அலைய வேணாம். இப்ப அவ என் கஸ்டடியில தான் இருக்கு. என்ன சொல்ற? பார்ட்னருங்கிறதெல்லாம் பழைய கதை. மரியாதையா மாணிக்கத்தை எடுத்துக்கிட்டு போய் ருத்ரா கிட்ட கொடுத்துரு. ரஞ்சித், என்ன இது புது கதை? அந்த மாணிக்க நம்ம 3 பேருக்கும் சொந்தம். சொன்னதை செய், இல்லைன்னா உன் பொண்டாட்டி நீ உசுரோட பார்க்க முடியாது. வேணும்னா உன் வீட்டுல இருக்க டிவியை போட்டு பாரு. உன் பொண்டாட்டி என்ன நிலைமையில இருக்கான்னு உனக்கே தெரியும். உன் புருஷன் உன்னை டிவியில பார்க்க போறான். உன்னை நான் எந்த அளவு கொடுமைப்படுத்துறேன்னு அவன் தெரிஞ்சுக்க வேணாம். மோகன், பாத்தியா எப்படி இருக்கு?
கர்ண சக்திய நீ என்கிட்டயே காட்டுறியா? இந்த கர்ண சக்தி என்கிட்ட இருக்கிற வரைக்கும் அந்த யமன் கூட என்ன ஒண்ணும் செய்ய முடியாது. நான் அவனை என்ன செய்யணும் பாரு. என்னம்மா தெய்வ சாட்சியா கேக்குறேன், நேத்து சொல்லு, நீ யாரு? ராஜா. உருவத்துலதான் நீ ராஜா, ஆனா உனக்குள்ள இருக்கிற சக்தி நாக சக்தி. புத்துக்குள்ள இருக்க வேண்டிய நீ என் புள்ள உடம்புக்குள்ள இருக்க வேண்டிய காரணம் என்ன? என் சிறுசுல இருக்க வேண்டிய மாணிக்கம் உன் புருஷன் கிட்ட இருக்கே, அதொன்னுதான் காரணம். ஒருத்தன் கதையை முடிச்சுட்டேன், அடுத்து ஒவ்வொரு ஆளா தீர்த்து கட்ட போறேன். உன்னால பேச முடியலனாலும் ராஜா ஒரு பாம்புன்னு எத்தனையோ முறை எனக்கு புரிய வைக்க நீ முயற்சி பண்ண. நான் அதை புரிஞ்சுக்காம போயிட்டேன். என்ன செய்யறது? கட்டின புருஷன் ஒரு இரண்யனா இருப்பாரு, பெத்த புள்ள ஒரு பிரகலாதனா இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. பழி வாங்குற பாம்பு பழைய உருவத்துல வந்திருக்குன்னு சொல்லி என் புருஷனை எப்படியாவது காப்பாத்தலான்னு பாக்குறேன். ஆனா அதனால ராஜா உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு எனக்கு பயமாவும் இருக்கு. உண்மையை தெரிஞ்சுக்கலாம், ஆனா ரகசியத்தை மட்டும் தெரிஞ்சுக்கவே கூடாது. காயத்ரி, நீ எப்படி இங்க வந்த? அதெல்லாம் இருக்கட்டும். அந்த ரஞ்சித் ஏதோ மாணிக்கம்னு சொன்னானே, அந்த விஷயம் என்ன? பிளீஸ், அது மட்டும் என்ன கேட்காத. அது என்னோட பர்சனல் மேட்டர். சரி, நீ அந்த ரஞ்சித் கிட்ட எப்படி தப்பிச்சு வந்த? ராஜா தான் என்ன வந்து காப்பாத்தின. நம்ம ராஜாவா? இல்ல, நாகராஜா. என்னங்க இது? ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போற மாதிரி முகத்துல துணியை கட்டி கூட்டு வந்திருக்கீங்க. என்ன இவன் செத்து எத்தனை நாள் ஆகுது? நாட்டம் பொறுக்க முடியல, அதனாலதான் முகமூடி போட்டு கூட்டு வந்தேன். ஆமாங்க, மனவாட அடிக்குது. போனவாட தான் அடிக்கும். இதுக்கு ஒரு வழி பண்ண கூடாதா? வழி பண்றதுக்கு தானே உங்களை எல்லாம் கூட்டு வந்திருக்கேன். இப்ப நாம என்ன பண்றோம், ஒரு கோணி எடுக்கிறோம், அந்த டெட் பாடி அதுக்குள்ள போட்டு கட்டி ஒரு குளத்துல தூக்கி எறிஞ்சிடறோம். எப்படி ஐடியா? சூப்பர், நல்ல ஐடியாவில. அப்ப நீங்க 2 பேரும் செய்யுங்க, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் அப்படி படுத்துக்கிறேன். குயிக் மாமா, மோடி வைய கொண்டு வா, நான் வனத்தை கொண்டு வரேன். செய்யுங்கப்பா. கோணி பை ரெடி. இதோ வனமும் ரெடி. இது வடிவா, வடி கட்டு கட்டு. அம்மா, ஒரு வழியா வனத்தை கட்டியாச்சு. ஆமா, என்ன இது 50 கிலோ வெயிட் ஏறின மாதிரி இருக்கு? 4 நாள் ஆச்சுல, ஊதி இருக்கேன். என்னது கோணி வை சிலுக்கு மாதிரி குடுக்குது? உள்ள வனம் தான் இருக்கா, இல்ல வேற ஏதாவது இருக்கா? ஒண்ணும் உரியல. ஐயோ, போனா அங்கேயில இருக்கு. அப்ப இதுக்குள்ள யாருங்க? ஐயோ, அவரையா மூட்டைய? அட பாவீங்களா, கூட இருந்தவனையே கோணிக்குள்ள கட்டிட்டீங்களே, நீங்க எல்லாம் உருப்பிடுவீங்களா? கோச்சுக்கிறாதீங்க, தூக்க கலக்கத்துல வனம் நினைச்சு உங்களை கட்டிட்டான். இதுக்கெல்லாம் உங்களை சொல்லக்கூடாது, அந்த டெட் பாடி தான் சொல்லணும். அந்த டெட் பாடியே எரிக்கவும் போறதில்ல, புதைக்கவும் போறதில்ல, குத்தி சின்ன பிள்ளை மாக்கிறேன். பழத்துக்கு உயிர் வந்துருச்சு. எப்படியா பழச்ச? அதிர்ச்சியில மூச்சு போயிருந்துச்சு. நீங்க குச்சினத்துல திரும்பி மூச்சு வந்துருச்சு. நீ பல்லவன் பஸ் மாதிரியா, தள்ளுனா போற, விட்டா நிக்கிற. ஐயா, தெரியாம உங்ககிட்ட நான் மாட்டிக்கிட்டேன். விட்டுருந்தா என் தலைக்கே கொல்லி வச்சிருப்பீங்க. ஐயா, என்ன விட்டுருக்க, நான் ஓடிடுறேன். என்னங்க, அவன் பொழைச்சு நம்மளை விட்டு ஓடிட்டாங்க. அவன் ஓடிட்டாலும் நான் உன்னை விட்டு ஓடவே. என்னய்யா இப்ப நீங்களும் மாமா? வாமாவா? ஓ பாமாவா? மிஸ்டர் மோகன், நான் அந்த மாணிக்கத்தை வித்து தரேன்னு சொன்னது உண்மைதான்.
ஆனா அந்த டீலிங் முடியறதுக்குள்ள நம்ம பார்ட்னர் ரஞ்சித் நமக்குள்ள யாரோ கொண்டுட்டாங்க. ஸ்டாப் இட். நீ என்ன சந்தேகப்படுறன்னு நினைக்கிறேன். நான் ஒண்ணும் உங்க மாதிரி ஐஎஸ்சி முத்திர குத்துற ஐயோக்கியம் இல்ல, உங்களுக்கு துரோகம் பண்ண எண்ணமும் எனக்கு இல்ல. அது உண்மை என்ன? மாணிக்கத்தை நீங்களே வித்து எனக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுங்க. உனக்கு பணம் தானே வேணும்? இன்னும் 10 நாளுக்குள்ள செட்டில் பண்றேன். வர்ற சிவராத்திரிக்குள்ள அந்த மாணிக்கத்தை வித்து காட்டுறேன். இட்ஸ் எ ப்ராமிஸ். ராஜா, உன் புருஷன் சிவராத்திரிக்குள்ள மாணிக்கத்தை விற்பானா? அது வரைக்கும் அவன் உயிரோட இருப்பானா? சிவராத்திரிக்குள்ள பாவிகளை நான் பழி வாங்குவேன். கோயிலுக்கு மாணிக்கத்தை எடுத்துக்கிட்டு போவேன். சிவராத்திரி அன்னைக்கு சிவனுக்கு பூஜை செய்வேன். இது சத்தியம். ராஜா, உனக்கு தீர்க்க ஆயுசு, ஆனா மாங்கல்யத்துக்கு அல்ப ஆயுசு. இன்னையோட உன் புருஷ கதை முடிக்கிறேன். உனக்கு நான் சந்தன காப்பு பண்ணிருக்கேன், மஞ்ச காப்பு பண்ணிருக்கேன், பாலாலையும் பன்னீராலையும் அபிஷேகம் பண்ணி உன்னை நான் குளிர வச்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு உன்னை நான் உத்தரப்படுத்த போறேன். இந்த அரைச்ச முளகாயை பூசி உன்னை நான் ஆவேசப்படுத்த போறேன். உணர்ந்த உன் தேகம் நெருப்பா கொதிக்கணும். உன் மாதிரி இருக்கிற உன் கண்ணு அக்னி மாதிரி சுடணும். சாந்த தேவியா இருக்கிற நீ துர்கா தேவியா மாறணும். பழிவாங்க வந்திருக்கிற அந்த பாம்பு என் புருஷனை நெருங்க விடாம நீ தடுக்கணுமா? அம்மா, என் மாங்கல்யத்தை நீ காப்பாற்றணும். அதுக்காகத்தான் நான் எப்படி ஒரு கொடுமையை செய்யறேன். என்ன மன்னிச்சிரு தாயே, மன்னிச்சிரு.
புருஷன் செஞ்ச தப்புக்கு தண்டனையும் கொடுத்துட்ட. அதே சமயம் பழி வாங்க வந்த பாம்பு அவரை நெருங்க விடாம தடுத்துட்டம்மா, தடுத்துட்ட. போனதுக்கு அப்புறம் பாவ புண்ணியத்தை பத்தி யோசிக்கிறதுல அர்த்தமே இல்ல. இப்பவே போறேன், இந்த நாக சக்தி யாருன்னு நிரூபிச்சு காட்டுறேன். அந்த அம்மனையே சம்ஹாரம் பண்றேன், கோயிலையே தரமட்டமாக்குறேன், ஊரையே நாசம் பண்றேன். ராஜா, ராஜா வேண்டாப்பா, நான் சொல்றது கேளுடா. ராஜா, ராஜா இல்ல ராஜா, ராஜா, ராஜா வேண்டாப்பா. ராஜா, இந்தப்பா பால் சாப்பிடு. இத நான் ஒரு எதிரியா கொடுக்கல, தாயா கொடுக்கற. சாப்பிடுப்பா. இப்போ உன் கோபம் எல்லாம் தீர்ந்துருச்சா? எனக்கு எப்பவுமே உன் மேல கோபம் இல்ல. என் கோபம் எல்லாம் உன் புருஷன் மேலதான். என் மேல உனக்கு கோபம் இல்லல்ல? அப்படின்னா இந்த தாய்க்கு ஒரு வரம் கொடுப்பியா? உனக்காக நான் எது வேணாலும் செய்வேன். பேச்சு மாற மாட்டியே? எனக்கு நாக்குதான் ரெண்டு, வாக்கு எப்பவுமே ஒண்ணுதான். கேளு, உனக்கு என்ன வேணும்? எந்த ஒரு பொண்ணுக்கும் சுமங்கலியா சாகிறது தான் பெருமை. தயவு செஞ்சு எனக்கு அந்த வரத்தை கொடு. அப்படின்னா என் கழுத்துல மாங்கல்யம் இருக்கிற வரைக்கும் என் புருஷனை நீ கொல்லக்கூடாது. சத்தியம் செய். செய். தந்திரமா என்ன நீ மடக்கிட்டல்ல? சரி, உன் கழுத்துல தாலி இருக்கிற வரைக்கும் உன் புருஷனை நான் கொல்ல மாட்டேன். இது சத்தியம். என் மேல கருணை காட்டு. நீ போட்ட முட்டை நீயே எடுத்துக்கிட்டியா தாயி? நாகராஜா,
நீ பக்தர்கள் மனசுல மட்டுமில்ல தெய்வங்களோட உடம்புலையும் குடியிருக்கிறவன். உன் சக்தி என்னன்னு தெரியாம நான் தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடுப்ப, என்ன மன்னிச்சிடு. நாகராஜா, உங்ககிட்ட இருந்து கொள்ளடிச்ச மாணிக்கத்தை இப்பவே கொண்டு வந்து உன் கோயில ஒப்படைச்சிடுறேன்ப்பா. நில்லு. மரியாதையா அந்த மாணிக்கத்தை எங்கிட்ட கொடுத்துரு. முடியாது. இது அந்த நாகதேவதைக்கு சொந்தமானது. நாகதேவதை முக்கியமா இல்ல உன் வீட்டு தேவதை முக்கியமா? நீயே முடிவு பண்ணிக்க. என்ன வளர்ற? அங்க பார். சரி, உன் கழுத்துல தாலி இருக்கிற வரைக்கும் உன் புருஷனை நான் கொல்ல மாட்டேன். இது சத்தியம். இது வரைக்கும் நான் குடுத்தவக்க காப்பாத்திட்டேன். இப்ப தாலி உன் கழுத்துல இல்ல, என் கையில இருக்கு. உன் கண்ணெதிலேயே உன் புருஷனை நான் கொல்ல போறேன்.
என் கழுத்துல கட்டுங்க, சீக்கிரம் கட்டுங்க. நாகராஜா, உன்னை கொண்டு 2 பேரையும் நீ பழி வாங்கிட்ட. ஆனா இவர் கொலைகாரங்களுக்கு துணையா இருந்தாரே தவிர இவர் கொலைகாரம் இல்ல. இவர் நீ பழி வாங்க கூடாது. ஒரு பக்தியான இவங்களுடைய மஞ்சள் குங்குமாளிய நீ காரணமா இருக்கலாமா? கேவலம் பணத்துக்காக நான் செய்யக்கூடாத பாவத்தை பண்ணிட்டேன். இப்ப மனசார தெரிஞ்சுட்டேன். என்ன மன்னிச்சிருப்பா, மன்னிச்சிரு. மாணிக்கத்தை உன்கிட்டயே ஒப்படைச்சிடுறோம். எனக்கு மங்கலி பிச்சை கொடுப்பா.